வராகி வழிபாடுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஜெபங்கள். எந்த அளவுக்கு இறை வழிபாட்டுல புற வழிபாட விட எவன் ஒருவன் இறைவனை உள்ளார்ந்து பார்க்கக்கூடியதோ பார்க்குறாங்களோ அவங்க தான் சீக்கிரம் இறைவனை அடையலாம். என்னோட அனுபவத்தில நான் சொல்றது என்னன்னா, புற வழிபாடு ஆரம்பத்தில தான் தேவை. ஏன்னா, ஒரு எல்கேஜி, யுகேஜி ஸ்டூடண்ட் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஏபிசிடி எல்லாம் இவங்க எழுதணும், படிக்கணும், போகணும், வரணும். அப்ப ஹையர் எஜுகேஷன் சொல்ல வரவங்களுக்கு போய் ஏபிசிடி கத்துக் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேச போறாங்க, தமிழ் பேச போறாங்க, ரைட் பண்ண போறாங்க, ரீட் பண்ண போறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிட்டு, வெளியில இருக்கக்கூடிய அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அப்ப இறைசக்தியானது எந்த இடத்துல வேலை செய்யும்? த்ரோட் சக்கராவுல அம்பாள் பரிபூரணமா இயங்க ஆரம்பிச்சுருவா. ஏன்னா, த்ரோட் சக்கராங்கிறது இந்த பக்கம். அப்ப இந்த பக்கத்தை இயக்கக்கூடிய வாராகி தான். அப்ப வாராகி வழிபாடு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கரெக்ட்டா இருக்கவங்களுக்கு பிரமாதமா வேலை செய்யும். எப்பவுமே நித்திய கர்மங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாட என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ, அப்ப பிறருக்கு தீங்கிழைக்காமை, பிறர்மனை நோக்காமை, இன்னொருத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாதது. அது மட்டும் இல்லாம, அனைத்தும் நீயே. எப்பவுமே ஒரு வழிபாட்டுல நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அம்பாள் நெறைய சோதனைகள குடுப்பான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அம்பாள் மட்டும் இல்ல, எந்த இறைசக்திய நீங்க நோக்கி பயணம் பண்ணாலும் சோதனைகள் வரும். இது எதுக்கு அப்டின்னா, கர்மா காலச்சக்கரம்ங்கிற விஷயத்த நீங்க இன்னும் 10 வருஷம் அனுபவிக்கணும்னா, நீங்க இறைவனை வழிபாடு பண்ண பண்ண, அந்த சக்கரம் இறைவன் ஒரு சீக்கிரமா சுழட்டி விட்டுருவார். அப்ப 10 வருஷம் நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் 2டே வருஷத்துல முடிஞ்சு 3வது வருடம் நீங்க சிறப்பா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இவங்க என்ன செய்றாங்க, ஒரு 6 மாசம் ஒரு தெய்வத்த வழிபாடு பண்றது. அடுத்து ஏதாவது ஒரு யூடியூப் சேனல பார்த்துட்டு அந்த தெய்வத்த வழிபாடு பண்றது. இது எப்படின்னா 10, 10 அடியிலே போட்டு தண்ணி வரலன்னு சொல்ற கதை. ஒரே இடத்துல 1000 அடியோ இல்ல 100 அடியோ போடும்போது எப்படி தண்ணி பீறிட்டு அந்த நமக்கு தண்ணி பயன்படுமோ, இறைவனை உண்டென்று தெய்வம் உண்டென்றது அப்படிங்கிற ஒரே தெய்வம் புடிச்சுங்கன்னா வரும். காரணம், இதுக்கு உங்க ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சப்போர்ட் பண்ணணும். இப்ப வராகி வழிபாடு மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த தெய்வம் கொடுக்கும் தெய்வம், எந்த தெய்வம் ஆசீர்வதிக்கும் தெய்வம்ங்கிறது இருக்கு. அப்ப ஜாதகத்தில் உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரத்துல இருக்காரோ, அதேபோல 9ஆம் அதிபதி இத 2யும் காம்பினேஷன் பண்ணி ஒரு தெய்வம் எடுத்தா, அவங்களுக்கு அந்த தெய்வம் உதவியா இருக்கும். இப்ப வராகி வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு சுக்கிரன், புதன் இணைவு கண்டிப்பா இருக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலோ, இல்ல சுக்கிரன் வந்து பலமா இருந்தாலோ, அவங்க ஜாதகத்துல புதன் பலமா இருந்து 2ம் ஒண்ணா சேர்ந்திருந்தாலும், கூட சந்திரனும், சூரியனும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு வராகி வழிபாடு மிகச் சிறப்பாக வேலை செய்யும். வராகி வந்து ஆயில்ய நட்சத்திரமாவும் வேலை செய்வா, அதே சமயத்துல கேட்டை நட்சத்திரமாவும் வேலை செய்வா. அதேபோல வராகிக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச உணவுகள்ல கிழங்கு வகைகள்னு சொன்ன மாரி, அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மஞ்சள், மஞ்சள் தூபம், மஞ்சள் வஸ்திரம், அதேபோல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தானம். வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நீங்க மஞ்சள் கிழங்கு தானமா குடுக்க உங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பரிபூரணமா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும். அதாவது எதிரிய அழிக்கணுங்கிறத விட, நாம ஜெயிக்கணுங்கிற வார்த்தைய நீங்க மாத்தி பாருங்க. நிச்சயமா ஜெயிச்சுருவீங்க. காரணம்